திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் இப்படியாக ஒரு பதிவினை இன்று முதல் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் ஆன இன்று முதல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று இந்த பதிவினை நாம் யூடியூபில் செய்ய வேண்டும் என்று திருவருளும் குருவருளும் கூட்டுவித்திருக்கிறது. இந்த பதிவிலே ஒரு உவமையை எடுத்துக்கொள்ளுவோம். அந்த உவமை என்ன கருத்தை விளக்குகிறது என்று நாம் சிந்திப்போம். இதுவே உவமையும் கருத்தும் என்ற இந்த பகுதி. இந்த வகையிலே இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் 2025 ஆண்டு முதல் பதிவு உவமையும் கருத்தும். 1. அகர உயிர் போல். இதுவே உவமை. இது என்ன சொல்லுகிறது? அகரம் அ எனும் உயிர் எழுத்து போல என்பது இதன் பொருள். அ எனும் எழுத்து என்று சொன்ன போதிலும் அது அ எனும் ஒலியை குறிக்கிறது. சவுண்ட், ஒலியை குறிக்கிறது. இந்த உவமையை பயன்படுத்தாத அருளாளர்களே இல்லை. ஆயினும் இந்த அகர உயிர் போல் என்ற இந்த உவமை, நாம் இன்று சிந்திக்கின்ற இந்த உவமை திருவருட்பயனிலே ஸ்ரீ உமாபதி சிவம் முதல் குறளிலே எடுத்து கையாண்டிருக்கிறார். இந்த உவமை என்ன சொல்லுகிறது? அ என்பது ஒரு ஒலி. வாயை திறந்தாலே இந்த அ என்ற ஒலி எழும். எந்த ஒலியை எழுப்புவதற்கும் வாயை திறந்துதானே ஆக வேண்டும். ஆனால் வாயை திறந்தாலே அ என்ற ஒலி எழுந்து விடுமே. எனில் அனைத்து ஒலிகளிலும் அ என்ற ஒலி கலந்து இருக்கிறது. கலந்து எல்லா ஒலிகளிலும் என்றால் அது எல்லா எழுத்துக்களிலும் என்பது பொருள். எல்லா எழுத்துக்களும் என்றால் அவற்றுள் உயிரெழுத்துக்களும் அடங்கும், மெய்யெழுத்துக்களும் அடங்கும். அனைத்து ஒலிகளிலும் கலந்து இருக்கும் என்று சொன்னாலும் இது அனைத்தையும் கடந்தும் இருக்கிறது. அ என்ற இந்த ஒலி எல்லா எழுத்துக்களையும் இயக்குகிறது. நான்காவதாக ஒரு கருத்து. முதல் 3 கருத்து என்னன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? முதல் 3 கருத்து கலந்து இருக்கிறது, கடந்து இருக்கிறது, இயக்குகிறது. இப்பொழுது நான்காவதாக ஒரு கருத்து, யாராலும் எழுப்பப்படாதது, எந்த முயற்சியுமின்றி தானாகவே எழுவது. அதனால்தான் இந்த அ என்ற ஒலி அநாகதம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 5ஆவதான ஒரு கருத்து, அ என்ற இந்த ஒலி எல்லா ஒலிகளோடும் கலப்பினால் ஒன்றாய் இருக்கின்றது. 6ஆவதான கருத்து, எல்லா ஒலிகளையும் இயக்குவதால் இது அனைத்து ஒலிகளோடும் உடனாய் இருக்கிறது. 7ஆவது கருத்து, எல்லா ஒலிகளோடு கலந்து இருந்தாலும் அ என்ற ஒலி அனைத்திலும் வேறாயும் இருக்கிறது. இதுவே உவமை. இந்த உவமை விளக்குகின்ற கருத்து என்ன? இந்த அகரம் என்ற உயிர் போல இறைவன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான். அப்படியானால் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? முதல் கருத்து, கடவுள் யாராலும் படைக்கப்படாமல் தாமே என்றும் அனாதியாய் இருக்கிறார். 2ஆவது கருத்து, கடவுள் சித்து பொருள் அசித்து பொருள் இரண்டிலும் கலந்து இருக்கிறான். 3ஆவது கருத்து, அனைத்தையும் கடந்தும் இருக்கிறான். 4ஆவது கருத்து, கலந்தும் கடந்தும் இருப்பதால் அவன் வியாபகமாய் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். 5ஆவது கருத்து, கடவுள் உயிருள்ள பொருள் உயிர் அற்ற பொருள் இரண்டையும் இயக்குகிறான். 6ஆவது கருத்து, உயிர் உள்ள பொருட்கள்
உயிர் அற்ற பொருட்கள் ஆகிய அனைத்தினோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் உள்ளான். இப்படி ஏழாவது கருத்து, இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற இந்த உறவைத்தான் எல்லா பொருட்களுக்கும் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிற உறவைத்தான் சைவ சித்தாந்தம் அத்வைதம் என்று அழைக்கிறது. இறுதியாக இந்த அகர உயிர்போல் எனும் உவமை என்னதான் விளக்குகிறது? சுருக்கமாக, கடவுள் அனாதி, அவன் அனைத்திலும் கலந்து உள்ளான், அனைத்தையும் கடந்து உள்ளான், அவன் வியாபகமாய் இருக்கிறான், அவன் அனைத்தையும் இயக்குகிறான், அனைத்திலும் ஒன்றாய் உள்ளான், அனைத்திலும் வேறாய் இருக்கிறான், அனைத்திற்கும் உடனாய் இருக்கிறான். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கும் உறவையே அத்வைதம் என்று சொல்லுகிறோம். அவன் அத்வைத உறவு கொண்டவன். இப்படியாக 9 கருத்துக்களை விளக்குகிறது இந்த அழகான அகர உயிர்போல் என்ற இந்த உவமை. அகர உயிராய் விளங்குகிற கடவுளை வணங்குவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.